ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்போ அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அவர் என்னை காணவில்லை, அவர் என்னை கண்டிருந்தால் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது என்று நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் கவனிக்கிறார். ஏன் அவர் கவனிக்க வேண்டும்? அவர் ஏன் கவனிக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு வராதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி அவர்களை பாதுகாக்கிறார். ஒரு சமயம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் ஒரு திருமணம் செய்தபோது அவருடைய மனைவி ஆண்டவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தை வாசிக்கிறவர்கள். ஆனால் இவர் பெயர் கிறிஸ்தவர், பெயருக்குத்தான் கிறிஸ்தவர். ஆலயத்துக்கு வருடத்திற்கு 3 முறை போவது பெரிய விஷயம். ஆனால் மனைவி ஜெபிப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த திருமணமான முதல் நாளிலே மனைவி வேதாகமத்தை எடுத்து வைத்து வாசிக்கிறார்கள். அப்பொழுது அவர் அந்த வேதாகமத்தை புடுங்கி வீசிவிட்டு, இனி உன் கையில் இந்த வேதத்தை நான் பார்க்கக்கூடாது, நீ வாசிக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. புது மனைவி, புருஷர் அப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவர் எதிரில் ஜெபிப்பதில்லை, வாசிப்பதில்லை. ஆனால் மறைமுகமாக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரிடத்தில் என்றைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்காரர் மனம் திரும்பி விடுவார், ரட்சிக்கப்பட்டு விடுவார், கர்த்தரை அறிந்து கொள்வார் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. அவரும் அவருடைய வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். ஒரு நாள் அவர் வாக்கிங் சென்று விட்டு பேப்பர் படிக்க உட்கார்ந்து அப்படி பேப்பர் படித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் அவருடைய காலிலிருந்து செயலிழக்க ஆரம்பித்தது. கால் செயலிழக்கிறது, கை செயலிழக்கிறது. உட்கார்ந்த நிலைமையிலேயே அவருக்கு பக்கவாதம் வருகிறது. அவர் கூப்பிடுகிறார் மனைவியினிடத்தில். மனைவி என்னங்கன்னு ஓடி வருகிறார்கள். அவர் இப்படி என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவருடைய வாய் குளர ஆரம்பிக்கிறது. இந்த மனைவி என்ன செய்தார்கள் தெரியுமா? வேகமாய் ஓடிப்போய் அந்த தூக்கி போட்ட வேதாகமத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருந்தால் அதை கொண்டு வந்து சங்கீதம் 91 வாசிக்க சொன்னார்கள். அவர் பார்த்தார், வேற வழி இல்லை, வாசித்தார். அந்த உலர்ன குரல் மாறினது. திரும்பவும் வாசித்தார், உலர்ன குரல் மாறினது. திரும்பவும் வாசித்தார். படிப்படியாக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அந்த வியாதி அவரை விட்டு விலகினது. அவரை நான் சென்னையில் ஒரு திருமண காரியத்திற்காக சென்றிருந்த பொழுது அவரை சந்திக்க நேரிட்டது. அவர் நான் போதகர் என்பதினால என்னோடு கூட அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்த அந்த மனைவியினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த புருஷனை எவ்வளோ அழகாக மாற்றினார். அவர் சொன்னார், இப்பொழுது நானும் என் மனைவியும் இணைந்து ஜெபிக்கிறோம், இணைந்து ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சியோடு இருக்கிறோம். இது நான் பல வருடங்களுக்கு முன்பு அவரை சந்தித்த பொழுது அவர் சொன்ன ஒரு அனுபவம். இதே அனுபவம்தான் தேவன் நம்மை கண்ணோக்கவில்லை, பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை உத்தம இருதயத்தோடு பின்பற்றி வருகிற உனக்காக அவர் வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது.
பூமி எங்கும் உலாவி வருகிற கண்கள் உண்மையில் கண்ணோக்கமாய் இருக்கிறது. உன்னை கைவிட்டு விடுவாரா? அல்லது உன்னை விட்டு விடுவாரா? உன்னை விட்டு விலகி விடுவாரா? உனக்கு நன்மை செய்யும்படி அவர் உன் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியத்தோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு கூட இருங்கள். கர்த்தர் பெரியவர் என்று துதித்து கொண்டிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். மறந்து விடாதீர்கள், நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆச்சரியமான தம்முடைய கிருபை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சோர்ந்து போய் இருக்கிற உங்களை தான் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். ஆமேன்.